Hello everyone, Madurai to Malaysia போலாமா? Welcome back to my channel. இந்த வீடியோல பாத வெடிப்புக்கான ஹோம் ரெமெடியை தான் பார்க்க போறோம். இதோட லைவ் ரிசல்ட்டையும் இந்த வீடியோ எண்ட்ல பார்க்கலாம். இந்த ரெமெடி பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். ஆனா ரிசல்ட்டை கண்கூடா ஃபர்ஸ்ட் ட்ரைலே நீங்க பாப்பீங்க. இதுக்கு 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண போறோம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் காஃபி பவுடர் 2 ஸ்பூன் போடணும். இதில் நீங்கள் இன்ஸ்டன்ட் காஃபி யூஸ் பண்ணாலும் சரி, ஃபில்டர் காஃபி எடுத்தாலும் சரி. அதுக்கு அடுத்து பேக்கிங் சோடா, அதாவது பைகார்பனேட் சோடா 2 ஸ்பூன் போடணும். இப்போ ரெண்டையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். கட்டி ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் உடச்சி விட்டுக்கோங்க. இது ரெண்டையும் ஹாட் வாட்டர் கொஞ்சம் விட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கிறணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சுகரை ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணுங்க. இது கரையணுன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா சுகரை ஒரு ஸ்க்ரப்பிங் ஏஜென்ட்டாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு டோர் மேட் இல்லைன்னா டர்க்கி டவல் மேலே பாதங்களை வச்சுக்கோங்க. ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த காஃபி ஸ்க்ரப்பர் எடுத்து அதை பாதங்களில் ஃபுல்லாக தடவ போகிறோம். பாதத்துக்கு மேலே கீழே 2 பக்கமுமே தடவுங்க. தடவும் போது சர்க்குலர் மோஷனில் தடவணும். அதே மாதிரி எந்த இடத்துல ரொம்ப ட்ரையாக வெடிப்புகள் எந்த ஏரியாவில் இருக்கோ அந்த ஏரியாவை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் அழுத்தி தடவுங்க. இது மாதிரி 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் பண்ணணும். ஒரு டப் இல்லைன்னா ஒரு பக்கெட் எடுத்து பாதம் மூழ்கிற அளவுக்கு கை பொறுக்கிற சூட்டில் தண்ணியை ஊற்றணும். அதில் 1 ஸ்பூன் ஷாம்புவும் 1 ஸ்பூன் கல்லுப்பும் போடணும். இப்போது ஷாம்புவும் அந்த கல்லுப்பும் கரையிற மாதிரி கையிலேயே அதை கலக்கி விடுங்க. அந்த காலில் இருக்க ஸ்க்ரப்பை வாஷ் பண்ணுன்றது அவசியம் கிடையாது. இப்போ டைரெக்டாக காலை எடுத்து அந்த சுடு தண்ணிக்குள்ளே வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த காலை அந்த சுடு தண்ணிக்குள்ளேயே இருக்கட்டும். உங்களுக்கு டைம் இருக்குது, இல்லை நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணிங்கன்னா 5 நிமிஷம் வரைக்கும் கூட வைக்கலாம். 2 நிமிஷம் கழித்து பமி ஸ்டோன் இல்லைன்னா ஃபுட் ஸ்க்ரப்பர் எடுத்து நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்க. வெடிப்பு இருக்கிற இடத்துல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்க்ரப் பண்ணுங்க. இது மாதிரி 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஃபுட்டில் ஸ்க்ரப் பண்ணணும். நல்லா ஸ்க்ரப் பண்ணதுக்கு அப்புறமா காலை பிளெயின் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிட்டு டவல் ட்ரை பண்ணிடுங்க. ஃபைனல் ஸ்டெப்பாக ஒரு திக் மாய்ஸ்சரைசரை காலுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் நைட் டைம் இதை பண்ணிங்கன்னா ஒரு சாக்ஸ் போட்டுட்டு கூட நீங்கள் படுக்கலாம். அது இன்னும் கூட உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை காட்டும். நான் இப்போ யூஸ் பண்ணுற க்ரீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கெஃபினோட கொக்கோ பாடி பட்டர் தான். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர்ஸ் யூஸ் பண்ணலாம், நைட் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை பாடி லோஷன்ஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். இது எதுவுமே இல்லைன்னா ஆலோவேரா ஜெல் கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக் வித்தியாசத்தை பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்அப்பில் வச்சாலும் அதோட டிஃப்ரென்ஸ் பெருசாக தெரில. ஸோ நான் ஃபோட்டோ பிக்காகவும் இதை அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். நீங்களும் இந்த ரெமெடியை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.